ஹலோ. எப்பவும் போல புதுசா எதையாவது கத்துக்கணும் இல்லனா ஒரு வித்தியாசமான கோணத்துல விஷயங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட வந்திருக்கிற உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அப்படின்னு என்னோட வழக்கமான உற்சாகத்தோடவே இன்னைக்கு உரையாடல ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே அழுத்தமான ஒண்ணு. ஆமா, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் அத்தியாயம் 8, ஒரு ஆணின் மதிப்பு, நாணயமும் கண்ணியமும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான, ரொம்ப எமோஷனலான எழுத்து பகுதி. தலைப்பே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த கட்டுரையில ஆசிரியர் சொல்லியிருக்கிற விஷயங்களை எந்தவித சார்பும் இல்லாம ரொம்ப நேர்மையா சுருக்கி ரிவ்யூ பண்றதுதான். அதாவது, ஒரு ஆணோட சமூக மதிப்பு அவனோட வருமானத்தை மட்டுமே சார்ந்து இருக்கா அப்படிங்கிற கடுமையான கேள்வியை ஆசிரியர் முன்வைக்கிற அதே பார்வையில நாம உள்ளபடி அலச போறோம். இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, சமூகத்தோட பார்வையில மனுஷங்களோட மதிப்பு எப்படி பொருளாதார அளவுகோல்களால மட்டுமே நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது தான். ஒரு பரந்த பின்னணியில பாத்தீங்கன்னா, ஒருத்தன் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு அன்பானவன்னு பாக்குறத விட அவனோட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு பாக்குறதா அதிகம் இல்லையா? ஆமா, அதுதான் நிதர்சனம். ஒரு வேலையில்லாத ஆணுக்கு சமூகத்துல கிடைக்கிற மதிப்பு எப்படி மெதுவா சுருங்கி போகுது அப்படிங்கறத ஆசிரியர் ரொம்ப வெளிப்படையா வாதமா முன்வைக்கிறாரு. அது அவர் சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டையும் பண்றாரு. வேலையில்லாத ஆண்களுக்கு மரியாதை கிடைக்கிறது அப்படிங்கிறது திரைப்படங்கள்ல மட்டும்தான் நடக்கும், நிஜத்துல அது வெறும் பகல் கனவுன்னு ரொம்ப ஷார்ப்பா சொல்றாரு. உண்மைதான். இங்க நாம பகுப்பாய்வு பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு ஆண் நேர்மையானவனா, குடும்பத்து மேல பாசமானவனா அப்படிங்கறதெல்லாம் ஓரம் கட்டிட்டு, அவன் எவ்ளோ சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒற்றை கேள்விதான் அவனோட மொத்த மதிப்பையும் தீர்மானிக்குது. அது ஒரு முடிவற்ற சுழற்சி மாதிரி இல்ல? எக்ஸாக்ட்லி. ஒரு வேலை கிடைச்ச உடனே எல்லாம் முடிஞ்சிடுறதில்ல. அடுத்து பதவி உயர்வு வாங்கணும், அதிக சம்பளம், அப்புறம் சொந்த வீடு, கல்யாணம், சமூகமும் ஒரு முடிவற்ற சுழற்சியில ஆண்களை தள்ளிடுது. அந்த சுழற்சியில ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை ஒரு ஆணி தன்னோட வேலையை இழந்துட்டா என்னாகும்னு நினைக்கிறப்போவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மூலக்கட்டுரையில இத பத்தி ரொம்ப கசப்பான ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. ஆமா, வறுமை வீட்டுக்குள்ள வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற அன்பை கூட அது மெதுவா அரிச்சு தின்னுடுது அப்படிங்கிற வலிய ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஆசிரியர் சொல்ற ஒரு வரி நிஜமாவே ரொம்ப அழுத்தம் திருத்தமான ஒண்ணு. பணம் மகிழ்ச்சியை தருமோ இல்லையோ, ஆனால் அது ஒரு ஆணுக்கு கண்ணியத்தை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான கோட். ஒரு மனிதனோட கண்ணியம் எப்படி காசை பொறுத்து மாறுதுன்னே இதுல இருந்தே புரியுது. சரி, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா ஆசிரியர் இது ஏதோ பொதுவான தத்துவமா மட்டும் சொல்லல, தன்னோட சொந்த வாழ்க்கை பயணத்தையே ஒரு உதாரணமா, ஒரு பர்சனல் அனெக்டோட்டா இங்க விவரிக்கிறாரு. அவர் மருத்துவத்துறையில சந்திச்ச அந்த ஆரம்ப கால அனுபவங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். கண்டிப்பா. மருத்துவக் கல்லூரியை முடிச்சிட்டு வந்த ஒரு இளம் மருத்துவர் அவரு. ஆனா அவரோட முதல் மருத்துவமனை வேலையில அவருக்கு மிக குறைந்த ஊதியமே வழங்கப்பட்டிருக்கு. கத்துக்கிறதுக்காக வேலை செய் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப நேரம் வேலை செய்ய வச்சுட்டு உறுதியளித்த சம்பளத்துல பாதியை மட்டுமே கொடுத்து எப்படி சுரண்டனாங்கன்னு அவர் விவரிக்கிறாரு. இது ரொம்ப கொடுமையான ஒரு உழைப்பு சுரண்டல். ஒரு மலிவான வேலையாளா தன்னை நடத்தின அந்த அவமானத்தை அவரால தாங்கிக்க முடியல. வேற வழியே இல்லாம எந்த ஒரு மாற்றுத் திட்டமோ அல்லது எதிர்காலத்துக்கு சேமிப்போ இல்லாம தன்னோட சுயமரியாதைக்காக அவர் அந்த வேலையை விட்டு வெளியேறினாரு. அது ரொம்ப தைரியமான தருணம். ஆனா அந்த தைரியத்துக்கு உடனே பலன் கிடைச்சிடுச்சானா இல்ல. பல நிராகரிப்புகளை அவரு சந்திக்க வேண்டியிருந்தது. அப்பதான் அந்த மருத்துவ காப்பீட்டுத்துறை மேலாளர் வர்றாரு. ஆமா, அந்த இன்சூரன்ஸ் மேனேஜர் ஆசிரியரை வெறும் ஒரு படுக்கையில முடங்கிய எஃப்எம்ஜி பட்டம் பெற்றவரா பார்க்கல. அதாவது பல வருஷமா வீட்டுக்குள்ளேயே முடங்கி படிச்சு பரீட்சை எழுதின ஒரு மாணவனா மட்டும் பார்க்காம உழைக்க தயாரா இருக்கிற ஒரு மனுஷனா பார்த்து அவருக்கு வேலை கொடுத்தாரு. இது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஒரு பெரிய யதார்த்தம் புரியும். ஆசிரியருக்கு கிடைத்த அந்த இரண்டாவது வாய்ப்பு எல்லா ஆண்களுக்கும் கிடைக்குதா? கண்டிப்பா கிடைக்கிறது இல்ல. அதுதான் மூலக்கட்டுரையோட வலி. பெரும்பாலானவங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காம சமுதாயத்தால கவனிக்கப்படாமலேயே வீழ்ச்சி அடைறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அப்பட்டமான உண்மை. அந்த வீழ்ச்சியை பத்தி பேசும்போதுதான் சமூகத்தோட இரட்டை நிலைப்பாடு பத்தி ஆசிரியர் ரொம்ப கோவமா கேள்வி கேட்கிறாரு. ஆண்களின் வாழ்க்கை எளிதானது அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போறவங்கள அவரை விடல. அந்த உடைந்த ஜன்னல் உதாரணம் ரொம்ப கூர்மையானது. ஒரு உடைந்த ஜன்னலுக்கு கிடைக்கிற அந்த சாதாரண அனுதாபம் கூட வேலையற்ற ஒரு ஆணுக்கு ஏன் இந்த சமூகத்துல கிடைப்பதில்லைன்னு கேக்குறாரு. இந்த இரட்டை நிலைப்பாடு பல மௌனமான அழுத்தங்களை உருவாக்குது. இப்போ ஒருத்தன் அமைதியா இருந்தா அவனை குளிர்ந்த இதயம் கொண்டவன் சொல்றாங்க. ஆமா, சரி. மனந்திறந்த தன்னோட கஷ்டங்களை வெளியில பேசலாம்னு நினைச்சா இவர் ரொம்ப பலவீனமானவன்னு இந்த சமூகம் ஈஸியா முத்திர குத்திடுது.
இது ஒரு பெரிய உளவியல் போராட்டம். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, குடும்பத்துக்காக ஒருத்தன் 2 வேலைகள் செஞ்சா அது அவனோட கடமை, ரொம்ப சாதாரணமான விஷயம்னு கடந்து போறவங்க, அவன் ஒரு வேலையை இழந்தா அது ஒரு அவமானமா பாக்குறாங்க. இதும் படியும் ஒரு கரையா மாறிடுது. சரியா சொன்னீங்க. குடும்பத்துல நடக்கிற விசேஷங்கள்ல கூட அவன் ஒரு பரிதாபத்திற்குரிய மாமாமா பார்க்கப்படுறான். ஊர் மக்களோட கிசுகிசுப்பிற்கு ஆளாகும் ஒரு தம்பியா அவன் சுருங்கி போயிடுறான். அந்த அவமானம் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்கள் ஓயாம உழைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு ஆண் கூடுதல் நேரம் உழைப்பதும் விடுமுறைகளை தவிர்ப்பதும் அவனது பேராசையினால் அல்ல அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. மாறாக வருமானம் மட்டுமே அவனுக்கு தரக்கூடிய அந்த கண்ணியத்தை பாதுகாப்பதற்காகவே அவன் அப்படி ஓடுறான். வருமானம் அப்படிங்கிறது இங்க ஒரு கவசமா செயல்படுது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த ஒட்டுமொத்த சோர்ஸ் மெட்டீரியலையும் நம்ம சுருக்கமா எந்த சார்பும் இல்லாம ஒரு நேர்மையான விமர்சனம் செஞ்சா நமக்கு என்ன புரியுது? இத நாம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இந்த உலகம் விரும்புகிறதோ இல்லையோ, ஒரு ஆணின் வருமானம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது அவனது மரியாதை, அவனது கவசம், எல்லாவற்றுக்கும் மேலா தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக தனக்குத்தானே அவன் கொடுத்து கொள்ளும் ஒரு மௌனமான வாக்குறுதி அப்படிங்கிற ஆசிரியரோட ஆழமான உணர்வுகளை நாம அப்படியே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மைதான். இது எந்த அளவுக்கு ஒரு ஆணோட மனசை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு கேள்வி. உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை அல்லது உங்களோட சொந்த வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பை அவனது பொருளாதார அளவுகோலை தாண்டி அவனோட குணத்துக்காகவோ அன்புக்காகவோ இந்த சமூகம் என்றாவது அளவிட்டிருக்கிறதா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இவ்ளோ நேரம் நாம மனிதனின் மதிப்பு அவனது சம்பாதிக்கும் திறனுடன் எவ்வளவு நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத பத்தி பேசணும். ஆனா எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI போன்ற தொழில்நுட்பங்கள் மனிதர்களோட வேலைகளை பெருமளவில் மாற்றி அமைக்கும் போது உழைப்பு மற்றும் வருமானம் என்பதன் வரையறையே முற்றிலுமா மாறும். ஆமா, நிறைய வேலைகள் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சமூகத்தில் ஒரு மனிதனின் மதிப்பு மற்றும் கண்ணியம் எதை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும்? சம்பாதிக்கிறத வச்சு மட்டும்தான் மதிப்புன்னா, வேலைகளே இல்லாத ஒரு எதிர்காலத்துல ஒரு ஆணோட நிலை என்ன ஆகும்? இது நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ரொம்பவே ஆழமான ஒரு புதிய சிந்தனை இது. வருமானம்ங்கிற அளவுகோல் உடையும் போது சமூகம் என்ன செய்யும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்து இந்த விஷயங்களை உள்வாங்கியதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய நேரத்திற்கும் கவனத்திற்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.